பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வருவதற்கு காரணம் அந்த சமுதாய தலைவர்கள் கிடையாது, அம்பேத்கர் தான் காரணம். எம்பிசி மாணவன் இடஒதுக்கீடு பெறுகிறான் என்றால், ஓபிசி மாணவன் இடஒதுக்கீடு பெறுகிறான் என்றால் அந்த சமுதாயத்தில் பிறந்து அவங்க சாதி சங்க தலைவர்கள் காரணம் இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்றைக்கு மக்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க, நான் விஸ்வக்குடியில சிலை தரேன்னு நான் சொல்லல, நீங்க திறந்து, அதுதான் அவருடைய வெற்றி. யாரும் பணம் கொடுத்து இது செய்யுங்க, நாங்க உனக்கு பணம் கொடுக்கிறோம், நீங்க சிலையை வைங்க, எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு ஓட்டு போட்டுருன்னு யாரும் சொல்லல, நீங்களா சரி. அப்ப யாராவது உதவி செய்வாங்க. அம்பேத்கருக்கு சிலை வைக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வெற்றி, அவருடைய பங்களிப்பு, அவருடைய உழைப்பு, அவர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். சிலை வைக்கக்கூடாதுன்னு போலீஸ் வந்து தடுத்தாலும் இன்னைக்கு தடுக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவனாவது வைப்பான் சிலைய, அது யாராலும் தடுக்க முடியாது. இந்த சிலை வைப்பதற்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் இருங்க. அப்ப 20 வயசா இருக்கிறவங்க சிலை வைக்க முயற்சி பண்ணி இருப்பாங்க, இப்ப அவங்களுக்கு 40 வயசு ஆயிருக்கும், 35 வயசு ஆயிருக்கும். அடுத்த ஒரு தலைமுறை வெளியே வந்துட்டான் மீண்டும், அவனை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறை. ஆகவே இந்த தேசம் யாரால் புதிதாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்படி கட்டமைக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசமைப்பு சட்டத்தால் தான். அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கும் நேரடியாக எதிர்ப்பதற்கு வலுவில்லாத ஒரு கும்பல் இன்றைக்கு அரசியல் கட்சிகளாக, RSS இயக்கமாக பல பேர் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார்கள். அவர்களெல்லாம் அம்பலப்படுத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் அரசியல் என்றால் அதுதான் பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல் என்றால் அதுதான் மார்க்சிய அரசியல், அம்பேத்கர் அரசியல் என்றால் அதுதான் சமூக நீதி அரசியல். அந்த அரசியலை பேசுகிற, அந்த அரசியலை பாதுகாக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரி கட்சிகளோடும் அந்த கூட்டணி கட்சிகளோடும் இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் என்றால் ஒரே காரணம்தான், இந்த அணியால் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும், பிஜேபியால் பாதுகாக்க முடியும். அவர்கள் அந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கிற கும்பல், அந்த கட்சிக்கு துணை போகிறவர்களோடு நாம் கைகோர்க்க முடியாது. பெரியார் அரசியலை பேசுகிறவர்களால் தான், மார்க்சிய அரசியலை பேசுகிறவர்களால் தான், அண்ணா அரசியலை பேசுகிறவர்களால் தான் அம்பேத்கர் அரசியலை பாதுகாக்க முடியும், அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த புரிதலோடு தான் திருமாவளவன் இன்றைக்கு இந்த கூட்டணியிலும் கைகோர்த்து உறுதியாக நிற்கிறான், போராடுகிறான், வாதாடுகிறான் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்துதான் என்னை விசுவக்குடிக்கு அழைத்திருக்கிறீர்கள், அப்படி புரிந்துதான் இந்த திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் உங்களின் பேராதரவும் ஒத்துழைப்பும் என்றென்றும் தேவை 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 என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.